எல்லோருமே கொண்டாட வேண்டியதான ஒரு நவராத்திரி காலம் என்னது அப்படின்னு கேட்டா, சரத்காலத்திலே விளங்கக்கூடிய இந்த சாரதா நவராத்திரி அப்படிங்கிறதான நவராத்திரி தான். சரத் நவராத்திரி, சாரதா நவராத்திரின்னு 2 நாமமானது உண்டு. சரத்காலம் அந்த காலத்திலே, அதாவது புரட்டாசி ஐப்பசி மாதங்களில் கொண்டாடக்கூடியதான காரணத்தினாலே, சரத்காலத்திலே கொண்டாடக்கூடிய காரணத்தினாலே சரத் நவராத்திரி அப்படின்னும், பிரதானமாக சரஸ்வதி பூஜையானது இந்த நவராத்திரியின் முக்கியமான அங்கமா விளங்கக்கூடிய காரணத்தினாலே 9வது நாள் புஸ்தகங்களை வச்சு புஸ்தக மண்டலத்திலே வாக்வாணியாக விளங்கக்கூடிய பகவதியை, மகா சரஸ்வதியை ஆராதிக்கக்கூடிய வழக்கம் உண்டல்லவா? அந்த சரஸ்வதிக்குத்தான் சாரதா அப்படிங்கிறதான ஒரு நாமா. அந்த சாரதா பகவதியை விசேஷமாக இந்த நவராத்திரியில் ஆராதிக்க கூடியதான காரணத்தினாலே சாரதா நவராத்திரி அப்படிங்கிறதான ஒரு நாமமும் இந்த நவராத்திரிக்கு உண்டு. இந்த 9 தினங்கள் கல்பக விருட்சம் மாதிரி, காமதேனு மாதிரி நம்ம இஷ்ட தெய்வத்தை ஆராதிச்சு, அந்த இஷ்ட தெய்வத்தை மூலமாக இந்த லோகத்தில சௌபாகியத்தை அடையறதுக்காகவும் சரி, மறுமையில் முக்தி அடையறதுக்காகவும் சரி, இந்த 9 தினங்களை ஒத்தொத்தருமே உபயோகப்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது சாஸ்திரம். இந்த 9 தினங்கள் பகவதியானவள் ஆனந்த ரூபிணியாக விளங்கக்கூடிய காரணத்தினாலே, நாம என்ன பிரார்த்தனை செய்திருந்தாலும் அந்த பிரார்த்தனைய உடனே அனுகிரகிக்க கூடிய மூர்த்தியாக இருக்கா. அந்த காரணத்தினாலதான் நவராத்திரி தினங்களிலே தேவியினுடைய சரித்திரங்களை விசேஷமாக கேட்க வேண்டும். தேவியின் வைபவத்தை கேட்கணும். தேவியினுடைய ஸ்துதிகளை பாராயணம் பண்ணணும். தேவியினுடைய ஹோமங்களை செய்ய வேண்டும். தேவியினுடைய மந்திரங்களை ஜபிக்க வேண்டும். தேவியினுடைய மகாத்மியத்தை பாராயணம் பண்ண வேண்டும். அதாவது இந்த தேவி மகாத்மியம் அப்படிங்கிறதான இந்த கிரந்தத்தை எப்பொழுது பாராயணம் பண்ணணும்னு கேட்டா, முக்கியமா நவராத்திரியில் 9 தினங்களும் இதை பாராயணம் பண்ணறது சர்வ மங்களங்களையுமே கொடுக்கிறது அப்படிங்கிறது சாஸ்திரம். அம்பாளே சொல்றா, என்னுடையதான இந்த மகாத்மியத்தை வசந்த காலத்திலே விளங்கக்கூடியதான, வசந்த ருதுவிலே விளங்கக்கூடிய நவராத்திரி சமயத்திலேயோ அல்லது புரட்டாசி மாசத்திலே வரக்கூடிய சாரதா நவராத்திரி காலத்திலேயோ இதை பாராயணம் பண்ணக்கூடியவன் எனக்கு பிரியமான புத்திரனாக விளங்குறா. அவனுக்கு சகல விதமான சௌபாகியங்களையும் மோட்சத்தையும் நான் கொடுக்கிறேன். அவன் முக்தியை தேடி வேறெங்கும் போக வேண்டிய அவசியம் அல்ல. உள்ளங்கை நெல்லிக்கனி போல அவன் கையிலேயே முக்தியானது விளங்குறதுன்னு அம்பாள் ஸ்வயம் தானே சொல்லக்கூடிய காரணத்தினாலே இந்த தேவி மகாத்மிய பாராயணமானது, இதற்கு துர்கா சப்தசதி, சண்டிகா சப்தசதி, சண்டி பாடம் அப்படின்னு எல்லாம் நாமங்கள் உண்டு.